வீட்டில் ரொட்டீன் வீடியோ போடலான்னு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு பரம்பரை கொண்டு வச்சுருக்கிறோம். பரம்பரைக்கும் சேர்த்து இனிமேல் பால் வாங்க வேண்டியதாக இருக்குது. 2 கிலோ வாங்கியிருக்கேன். நீங்கள் 2 கிலோ வாங்கிக்கலாம். சமைக்கலான்னு எங்கே வெளியில் போகிறேன்? இல்லை, கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி வேணுங்க. வரக்கொத்தமல்லி இதை ஒரே மாதிரியே குழம்பு வச்சாலும் போர் அடிக்கும். அதான் மாற்றி வச்சுக்கலாம். காலங்காத்தாலும் மல்லிகை கடைக்கு போனால் ஏதோ ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி கூட்டமாக இருக்குது. நீ எல்லாம் ஸ்கூலுக்கு என்ன குழம்பு கொண்டு போவ? எரிமலை குழம்பு தான் சோறு கொண்டு போவோம் காலேஜ் போகும்போது. டெய்லியுமே நினைச்சுக்குவாங்க, வேற யாரும் நம்ம நினைச்சுக்கிறேன். இல்லையா, நான் இது மாதிரி 30 ரூபாய்க்கு வாங்கினேன். அடுத்த வாரம் எல்லாரும் போவாங்கன்னு நினைக்கிற ஒரு படை எடுத்துட்டு எல்லாரும். ஆமா, அது வந்து வேலை செஞ்சுட்டாங்க. தண்ணி ஒரு வாட்டர் கொதிக்கிட்டு ஒரு தாளிச்சு ஊற்றிட்டோம். கல்யாணி வீட்டு குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. மேலே பாருங்க, நீங்கள் சாப்பிட்டு சாதனைகள்லாம் நிறைய பேர் ரேவதி எங்க எங்க எங்கன்னு கேக்குறீங்க. நல்ல பேரா இருந்தா சொல்லுங்க. நல்லா ஸ்டெடியா வச்சு குடிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ புது வீட்டில் ரொட்டீன் வீடியோ போடலான்னு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அத்தால எழுந்திரிச்சு என்னென்ன வேலை செஞ்சுருன்னு நீங்கள் முழுசாக பொழுதுக்கு செய்கிற வேலை தான் எடுத்து நாங்கள் வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாத நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு பரம்பரை கொண்டு வச்சுருக்கிறோம். அவனும் பார்க்குறதுக்கே பெருசாக இருக்குது. எந்திரிச்சு அதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு. இப்போ அதோட வேலை முடிஞ்சுது. படுத்து கடைக்கு போடுவோம். பேப்பர் வந்துச்சு. பேப்பர் படிக்கிறப்பா ஊருக்கு போயிருக்கிறாரு. இங்கே அப்பா காணும். கோயம்புத்தூருக்கு இல்லை, கோயம்புத்தூரா நாமக்கல்லா இல்லை ராசிபுரமா எங்கேயும் சொல்லிட்டு போனாங்களே. சரி, நம்ம ஊர் சொல்லிட்டு போனாரு. எங்க புது வரம்பரை கத்திக்கிட்டே இருக்காரு. கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க புது வரம்பரை. அப்புறமேட்டு வீடியோ காட்டுறோம் பாருங்க. யாரு அதுக்குள்ள கண்டுபிடிச்சு. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பரம்பரைக்கும் சேர்த்து இனிமேல் பால் வாங்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் ஆயிடுச்சு. 1 லிட்டர் போய் பால் வாங்கிட்டு வரணும். நீங்க பால் தண்ணி ஊற்றி கலந்து. காலையில் அம்மா கழுவி விட்டதில் வந்து தண்ணி லைட்டாக பட்டுருச்சு அடிக்குது. குளூரில் கத்திக்கிட்டே இருந்துச்சு. பெட்ஷீட்டை போற்றி வச்சோன்னே, பெட்ஷீட்டில் என்னோட பழைய பனியனை போற்றி விட்டோன்னே அது பாட்டுக்கு பொட்டாட்டம் படுத்துருச்சு. நல்லா கதகதப்பாக இருக்கும் போல் பனியன் போற்றி விட்டோன்னே அப்படியே அழகாக படுத்துருச்சு. தம்பி கத்தனோடனே நீயும் எந்திரிச்சு வந்துட்ட போல. ஆமா, நான் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு சீக்கிரமா வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா சவுண்டா கத்திக்கிட்டே இருக்கு, யாரும் அடிக்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமா வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அது இங்க எல்லாம் யூரின் போய் வச்சதுனால அம்மா கழுவி விட்டுருச்சு. ஆக்சுவலா அந்த மூலையில தான் வந்து அதோட பிளேஸ் வச்சிருந்தோம். அந்த இடம் இல்லாதனால இப்ப கத்திக்கிட்டே இருக்கும் போல. அக்கா வந்துருச்சு. சிம்பா உலகத்துக்கு அப்படியே காமிக்குது. ஆக்சுவலா வந்து இன்னும் பேர் வைக்கல. என்ன பேர் வைக்கலான்னு உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுல எந்த பேர் நல்லா இருக்கோ. நான் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்றேன்னா பட்டுக்குட்டி வைக்கலாம்னு சொல்றேன். பட்டுக்குட்டி வந்துட்டு பொண்ணுங்களுக்கு தான் வைப்பாங்க, பையனுக்கு வைக்க மாட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், பட்டுக்குட்டி வேணும் உனக்கு. பட்டுக்குட்டி பேர் வேணுமா? நான் என்ன பேர் சொன்னேன்னா ஃபன்னியா வந்து கடப்பாறைன்னு சொன்னேன். கூப்பிட்றதுக்கே நல்லா காமெடியா இருக்கா, அதனால கடப்பாறைன்னு சொன்னேன். அதனால் உங்களுக்கு என்ன பேர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த பேரையே ஃபைனல் பண்ணிடலாம். ஏன் அப்படி நடுங்குது? அது காலையில் லைட்டாக தண்ணி பட்டுருச்சு மேலே, அதனால் நடுங்கிட்டு இருக்கு. தம்பி மூஞ்சில் லைட்டாக தண்ணி பட்டது இப்படி நடுங்குறேன்னா குளிப்பாட்டி விட்டு என்ன பண்ணுவேன்? நல்லா பெருசானதுக்கப்புறமா நல்லா குளிப்பாட்டி விட்டு பொட்டு வச்சு ஐப்ரோலாம் போட்டு விட்டு ஒரு ஷால் போட்டு விட்டு அழகாக பொண்ணு மாதிரி ரெடி பண்ணுப்பேன். இப்போ பண்ணால் சின்ன குழந்தை பாவம் தாங்க மாட்டான். இது பெருசானதுக்கு அப்புறமா பண்ணும். இவன் எப்போ பெருசாவான் எப்போ வந்து விளையாடுவான்னு இருக்கு. என் கூட போயிட்டு இருந்துச்சு. நான் கடைக்கு போயிட்டு வாழைப்பழத்தோட வரேன். பழம் மோரிஸ் பழமே காயா இருக்குது. பழுத்துல 2 நாள் ஆகணும். மோரிஸ் பழம் இத்தனை பெருசு இருக்கு. 6 ரூபா. பரவாயில்ல. வச்சு அனுப்புறோம். பால் வேணுங்க. பால் வந்து தண்ணி ஊற்றி வச்சு தீத்துறாதீங்க. தண்ணி ஊற்றி வச்சு பழக்குங்க. சோறு கொஞ்சம் நேரம் போடுங்க. சோறு போட்டு வச்சு பழக்குங்க. காலையில் அப்படி கத்திட்டே இருந்துச்சு. தெரியுது கூட ஆள் வேணும் மாட்டேங்குது, விளையாடுறதுக்கு. கடைக்கு போயிட்டு வரலாம். ராசிபலன் முடிச்சு இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பாட்டு சூப்பர் பாட்டு வருது. இதில் சன்னியூஸில் ராசிபலன் போடுவோம். அப்புறம் அடுத்தது பார்ப்போம். அதுக்கப்புறம் டீ வச்சுட்டு வந்தேன். டீ வைக்க போகிறேன். டீ இருந்தால் தான் வேலையே தொடங்கும். ஆமாம், இல்லைன்னா இப்போ வேலை செய்ய முடியாதுன்னு வச்சுக்கவே. அதுக்கோசரம் தான் டீ குடிச்சிட்டு தடுப்பில் அவசரம் போட போகிறேன். அது சும்மா குக்கர் வச்சுருக்கிறேன். அவங்க கழுவுனா சரி விளக்கிட்டு நான் வந்து போய் கழுவிட்டான்னு நான் வந்து ரம்யா பாத்திரம் அப்படியே ஜீவிதா. நான் வந்து அவருக்கு நைட்டு ஊற வச்சா அது நல்லா கழுவி இப்போ வேலை. ஊறிடணுமா? ஆமாம், அவருக்கு நைட்டே ஊறிட்டா சீக்கிரம் வெந்துடும். ஊரில் என்ன பண்ணுறது?
அது ஒரு 10 வாட்டி விசில் விட்டு மறுபடியும் இறக்கிட்டு மறுபடியும் எடுத்து வச்சு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டோம்னா வெந்துடுவோம். அது அவ்வளோ வேலை சரிக்குது. ஒரு ஊற வச்சு விட்டோம்னா 2-3 விசில் நல்லா குழந்தை. கேஸ் போகலாம் நிறைய. ஆனால் ஊர்லனாலும் செஞ்சுக்கலாம் தானே? செஞ்சுக்கலாம், அதெல்லாம் லேட் ஆகும். இல்லை கல்யாண வீட்டு அவர்கிட்ட குழம்பு வச்சு ரொம்ப நாளாகி போச்சு. சரி நீங்கள் அந்த டேஸ்ட்டு தான் வைக்கலான்ட்டு கொஞ்சம் உரம் வச்சுட்டு ஒரு சூப்பு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம முன்னுக்கு நம்ம போட்டுக்கலாம். வேவிச்சு எடுத்து வச்சுட்டு எப்படி குழம்பு வைக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் வைங்க. இது எப்படி நீ எங்கே கற்றுக்கிட்ட? என் தம்பிக்கு கேட்டிக்கு ஒருத்தர் செஞ்ச அப்படியே தெரிஞ்சப்ப தான் அந்த அப்பனை கேட்டேன். அந்த அப்பன் சொல்லி கொடுத்தாரு. அதை பார்த்து நானும் வச்சேன். குழம்பு சூப்பராக இருந்தே. இப்போ அந்த மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் வந்தப்பலும் இந்த குழம்பு சாப்பிட்டு செமையா இருக்குன்னாரு. நல்லா இருக்குது அப்படின்னாரு அந்த அப்பனும். இப்போ அது மாதிரி தான் இப்போ வைக்க போகிறேன். இதே பாருங்கண்ணே ஊறாத கொட்டையெல்லாம் இருக்குது. இந்த குட்டியில் ஊறவே இல்லை, அப்படியே இருக்குது கடுக்க மாதிரி. இந்த ஊறினது மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா அதை போட்டோம்னா வேகாது. அவர்கிட்டையெல்லாம் கிலோ விளைக்காங்கண்ணே? கிலோ 150 ரூபாக்குண்ணே. அவர்கிட்டயா? ஆமாம், இவ்வளோ ரேட்டு ரேட்டு ஏகப்பட்ட ரேட்டு அதிகமாக ஆகிட்டுக்கணும். சரி கொட்டையெல்லாம் விலை அதிகம் தான். புளியில் தான் விலை கம்மி. புளி 120 ரூபாய்க்கு வாங்கினேன். சின்ன நேரமாக வாங்கணும். எல்லாம் லிஸ்ட்டெல்லாம் மறந்துட்டேன் விலை. ஏன் கூட லிஸ்ட்டு சொல்லியிருப்பாப்ப விலை, இப்போ மறந்துட்டேன். பாருங்க அதுலேயும் பாருங்க இவ்வளோ பொய் கொட்டை இருக்குது. இந்த கொட்டை ஓரவே இல்லைங்க. இதை தூக்கி போட்ட வேண்டியதுதான். இது மூடி வச்சு ஒரு 3 சவுண்ட் விட்டுக்கலாம். டீ ரெடி ஆகி அடுப்பில் அப்படியே கொதிச்சுட்டே கிடக்குது. இப்போ டீ ஆற்றிக்குவோம். 20 ரூபா. எவ்வளோ கிலோ வாங்கியிருக்க நீ? 2.5 கிலோ வாங்கிடுவோம் 50 ரூபாய்க்கு. ஓகே ஓகே. அன்னைக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்தோம். சந்தையில் 3 கிலோ 50 ரூபா வரும். இங்கே எவ்வளவு? 4 கிலோ 50? இல்லை 2 கிலோ 20? 1 கிலோ 20? 20 ரூபா. அது இன்னும் விலை கம்மி தான். சரி சரி. அது 6 கிலோ 100 ரூபா. இது 5 கிலோ 100 ரூபா. ஆப்பிளுக்கு சேவிங் பண்ணி விட்டுட்டு இருக்கு. ஆப்பிள் மேலே மெழுகு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீட்டு சாப்பிடுறது. இன்றைக்கு தாய்வழி மூலமா தாய்வழி மேன்மைகள் தாய்வழி நன்மைகள் இன்றைக்கு நடக்கக்கூடிய நாளாகவும், அதே நேரத்தில் அக்கால் தங்கைகளின் மூலமாக சில கையெழுத்து போன்ற அமைப்புகளில் அவர்கள் இணங்காத சில சூழ்நிலைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளாகும். நல்லா இருக்கு. இப்ப பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இந்த வீட்டுக்கு வந்து அங்க அடுப்பு கரை இருக்கிறாடி இந்த வாட்டி இப்பெல்லாம் ராசி பிள்ளை சரியா பாருங்க. ஏதோ எனக்கு தான் பாக்குறேன். இன்னைக்கு தான் நம்ம பார்த்தேன். அதுவுமே என்னன்னு நல்லா புரிஞ்சிக்கல எனக்கு. சரி சந்தோஷம். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம வீடியோவில் வரேன். பார்க்கலாம். சமையல் வேலை முழுசாக பார்க்கலாம். என்ன நான் சமைக்கிறேன். இன்னைக்கு வேலைக்கு போகணும். எல்லாமே செய்ய போகிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வீடியோ. என்ன அக்கா எங்க சமைக்கலான்னு எங்க வெளியில போறேன்? இல்லை கொத்தமல்லி இல்லவே. கொத்தமல்லி வேணும் தரேன். வரக்கொத்தமல்லி வரக்கொத்தமல்லி இல்லையா? இல்லை நான் மாடியில் அரைச்சிட்டாருல. இல்லை சரி 100 கிராம் கேட்டு வாங்கிட்டு வா. 100 கிராம் 50 கூட போதும். 10 ரூபாய்க்கு நாங்க. சரி வாங்கிட்டு வா. 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி வரக்கொத்தமல்லி வாங்கிட்டு வா. கொத்தமல்லி தலையை வாங்கிட்டு வராங்க. கொத்தமல்லி தலையை காய வச்சு கொடுத்தா வரக்கொத்தமல்லி இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது வந்து சட்னி தாகும். அப்புறம் குழம்பு. ஆமா சீக்கிரமா வாங்கிட்டு ஓடு. அதுவும் பொடி பண்ணி பருப்பு சாம்பார் தூக்கி விடலாம். இல்ல நாங்க கடைக்கு போயிட்டு இங்க வரதுக்குள்ள எங்க அம்மா பாதி சமையல முடிச்சிரும். ஆமா அப்புறம் என்ன பண்றது? நான் எடுத்துக்கிறேன். சீக்கிரம் வா. அமைதியா இருக்கணும். சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். சரி நான் போயிட்டு டக்குனு ஓடி வந்துடுறேன். ஓகே. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி மச்சக்கட்டை அடுப்பில் வெந்துட்டு இருக்காங்க. வெந்துச்சுக்கண்ணே. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சாங்க. எத்தனை விசில் விட்டோம் நம்ம? 3 விசில் விட்டு 4 விசிலே வந்திருக்கோம். அது பாட்டு நம்ம வெளியே வெங்காயம் வாங்க போயிட்டேன். அது பாட்டு சாப்பிடணும். சூப்பராக வந்துருச்சு. பாட்டு நல்லா வந்துச்சு. கோட்டை நல்லா வந்துருச்சு. இது ஓகே அப்படியே இருக்குது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். டிவிஎஸ் கடையிலேருந்து வரதுலாம் நம்ம எடுத்து வச்சு காட்டிடுவோம். அஞ்சல் இப்படி பாருங்க. நம்மளுக்கு பித்தாளையில் இது நான் வாங்கல. நமக்கு சிங்கப்பூர்லேருந்து நம்ம சர்வீஸ் வாங்கி கொடுத்து ஒரு 2-3 வருஷம் இருக்கு. அப்படி அந்த வீடு அப்படி பத்திரம் வச்சிருந்தேன். இப்போ இங்கே வந்து நான் புழங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா புழங்குறது தான் வாங்கி கொடுத்தாங்க. நான் புழங்கவே இல்லை. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து எடுத்து வச்சு புழங்கிட்டு இருக்கிறேன். இப்போ கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சு. எதுக்கு அரைக்கிறதுக்கா? அரைக்கிறதுக்குண்ணே. வறுத்து அரைப்பேன் நான். அதுக்கோசரம் வறுத்து அரைச்சி வச்சு குழம்பு வச்சோம்னா கல்யாணம் வீட்டு குழம்பாட்டு இருக்கும். நார்மல் குழம்புக்கு இந்த மாதிரி அரைக்க தேவையில்லை இல்லைங்கம்மா? அது தேவையான மொழி கொடுத்தான். இப்போ இந்த மாதிரி குழம்புக்கு வறுத்து தான் அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரியே குழம்பு வச்சாலும் போர் அடிக்கும். அதெல்லாம் மாற்றி வச்சுக்க வேண்டியது. கல்யாண வீட்டுக்கு மெயினே போறதே அந்த மொச்சக்கொட்டை குழம்புக்காங்கம்மா. பார்த்தீங்களா? கரெக்டானு சொல்லிட்டியா? அதுதான் யாரோ சொன்னாங்கம்மா கல்யாண வீட்டில் மொச்சக்கொட்டை குழம்பு இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவாங்களாமாங்கம்மா. கொஞ்சம் சுவை அது முறையே அதுதான். கல்யாண வீட்டு குழம்புனாவே மொச்சக்கொட்டை குழம்பு ஊற்றினாதான் அது கல்யாண வீடுனா கல்யாண வீடு மாதிரி இருக்கும். 2 இது எடுத்துட்டு 2 கிராம்பு 2 பட்டை
கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குவோம். பாருங்க இதெல்லாம் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அரிசி போட்டுக்கிறேன். நார்மல் நம்ம சாப்பாடுக்கு வைக்கிற அரிசி திட்டு வச்சாச்சு. ஆமாம், இது வேலை செஞ்சாங்க. திட்டு வச்சே கொடுத்தாங்கன்னு நான் கேட்டேன். திட்டு வச்சுட்டேன். இப்போ என்னட்ட இப்போ அப்படியே மேலே ஏறிடுச்சு. 5 படி அடியில் வச்சுட்டோம். இங்கே உப்பு ஜாடி, இங்கே இடி உலக்கு. இப்போதான் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்குது. நீட்டாக இருக்குது. அழகாடி வரிசையா. இப்போ 2 ஸ்பூன் வேணுங்கண்ணே. 1 ஸ்பூன் இருக்குது. இன்னும் 1 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். பாருங்க 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். நிறைய போடணும். காலங்காத்தால மல்லிகை கடைக்கு போனா ஏதோ ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி கூட்டமா இருக்கு. ஆமா, காலையில் சமைக்கிறதுக்கு எல்லாம் எது தீர்ந்து போச்சு அதெல்லாம் வாங்க வந்திருப்பாங்க. கீரை காய்கறி எல்லாம் வாங்குவாங்க. குறுக்கால பூந்து அண்ணா 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 10 ரூபாய்க்கு மட்டும் இது கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க. சூப்பர். 10 ரூபாய்க்கு எத்தனை கிராம் கொடுத்தாங்க தெரியல. 50 கிராம் கேட்டாங்க. ஆனா 10 ரூபாய்க்கு கொடுங்க, எத்தனை கிராமா இருந்தாலும் சரி அப்படின்னு. சரி 10 ரூபாய்க்கு. சரி, ஏமாந்த பையனாட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது போட்டு கொடுத்தாங்க. தத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. எவ்வளவு கிராமி எவ்வளவு தெரியலங்கிற 10 ரூபாய்க்கு எவ்வளவு கிராம்னா ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டிருக்கலாம்ல. அவங்க ராசனத்துல உள்ள வச்சிருக்காங்க. கொத்தமல்லி தான் நாட்டு கொத்தமல்லி. நல்லா பாருங்க, சிறு கொத்தமல்லி இருக்குது. இது மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்கும் நாட்டு கொத்தமல்லி. இது வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். இன்னும் 1 ஸ்பூன் கணக்கு இப்போ கொஞ்சம் போட்டு 2 ஸ்பூன் கணக்கு பண்ணிக்கலாம். 2 கொத்தமல்லியை கலப்படம் பண்ணா டேஸ்ட் மாறாது. மாறாது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா எத்தனை போடணுங்க? வரமிளகா காய்ச்சி வரமிளகா. இங்க திரும்ப எல்லாருமே எத்தனை வரமிளகான்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் யூடியூபே பார்க்க வராங்க. சுவைக்கேற்ற இல்ல, ஒவ்வொரு மிளகா ஒவ்வொரு காரம் இருக்கும். ஒரு சில மிளகா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் யூடியூபே வருது. இதுல குத்துமதிப்பா தேவையான அளவு உப்பு, சுவைக்கேற்ற உப்பு காரமும் தேவையான அளவுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் அதிகமா சாப்பிடுவாங்க, கம்மியா சாப்பிடுவாங்க. அது எவ்வளவு தெரிஞ்சுக்கதாங்க நாங்களாம் வரோம். ரெகுலரா சமைக்கிறவங்களுக்கே தெரியும். சரி, பாருங்க மிளகா வந்து ஒரு 5-6 காய் மிளகா. கொஞ்சம் இவ்வளவுதான். இது வந்து லேசா எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்குவோம். இது பண்ண மிளகாத்தூள் இது போட தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் இருந்தா போதுங்கண்ணே. இது மட்டும் தான். இப்போ வந்து கத்திரிக்காய் நீங்க அறுத்துறியா? கத்திரிக்காய், அப்புறம் வெங்காயம் அறியணும். வெங்காயம், தக்காளி, ஒரு 2 தக்காளி. சின்ன கத்திரிக்காய் பாருங்க. 1/2 கிலோ 20 ரூபா, 1/4 கிலோ 10 ரூபா. ஒரு அம்மா ஊருக்குள்ள கொண்டு வராங்க. நான் குட்டி குட்டி காயா பார்த்து பொறுக்கி எடுத்து ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். பிரிட்ஜுக்குள்ள தலையோட என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தக்காளி எடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணே. சரி சரி. தக்காளி சென்னையில வந்து கிலோ தான் 24 ரூபா தானம்மா. இங்கெல்லாம் கேட்டா 30 ரூபாங்கிறேன். இன்னைக்கு கேட்கறேன் இந்த அப்பங்கிட்ட, இன்னைக்கு 50 ரூபாய்க்கு போடணுமா அப்படிங்கிறாரு. அநியாயமா இருக்கு. சென்னையில வந்து அங்கதான் லோடு எல்லாம் இறங்கும், அதனால அங்க விலை கம்மியா இருந்திருக்கும். கனி இவ்வளவு தேவை சொன்னீங்க. வெங்காயம் சும்மா குழம்புக்கு தானே போதும். அதே போதும். போதுங்க. இதே பண்றேன். வெங்காயத்தை ட்ரைனிங் கொண்டு வா. வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணிட்டா. இதெல்லாம் இப்போ இந்த செலவெல்லாம் இப்போ பார்த்துக்கிறேன் நான். இல்ல ஏதோ காமெடி டக்குன்னு வாயில வந்திருக்கு போல. சொல்லு. செலவா அப்படின்னு அப்படி செலவெல்லாம் வறுத்துக்கிறாங்களா? செலவு எப்படி வறுக்க முடியும்? இதெல்லாம் வறுத்துடுவாங்க. கொஞ்சம் சட்டி காய்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும்னா போதும். எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம எல்லாம் வறுத்துடுவோம். என்ன ஊற்றணும்? கல்லெண்ணெய். கல்லெண்ணெய். வேற என்ன இது ஊற்றக்கூடாதா? ஊற்றலாம். மண்ணெண்ணெய்? மண்ணெண்ணெய் ஊற்றிக்கலாம். மண்ணெண்ணெய் இப்போ எங்கே விற்கிது உனக்கு? வித்துச்சுன்னா வாங்கி ஊற்றிக்கலாமா? ஊற்றிக்கலாம். சரி. ஹலோ, ரெண்டுமே ஒண்ணுதான். யார் சொன்னா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஜீரக சீமனையும் மண்ணெண்ணையும் என்னன்னு தெரியல. மண்ணெண்ணையும் சீமனையும் கலந்துக்கலாமாமா. அரிசி இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்படியே லைனா தான் பண்ணுமா? நீ என்ன மாதிரி சொல்றியா? லைனா போட்டுக்கலாம். சரி சரி சரி. ஏன்னா இது கொஞ்சம் லேட்டா வறுக்கும், இதெல்லாம் சீக்கிரம் வறுத்துரும். அதுக்கோசரம். ஓகே ஓகே. கரெக்டா அந்த ஆர்டர் வைஸ் நீங்க வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் அரிசி கொஞ்சம் சீக்கிரம், அது கொஞ்சம் வறுக்க லேட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் அடுத்து வந்து வேக வச்சு தீய வச்சிடாதீங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் வைங்க. சொல்லும் போது ரேஷன் கடை சீன் ஊத்துறாங்க. ஒரு சீட்டுக்கு வந்து 5 லிட்டர் ஊத்துனாங்க. 5 லிட்டரா? 5 லிட்டர். அப்புறம் மூணு மண்ணெண்ணெய் தானே இது ஸ்டவ் 3 லிட்டர் இல்ல மாட்டி 3 பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல 5 தான். கல்யாணத்துல 5 லிட்டர் சீமனை வாங்குவேன். அதுதான் சரி விட்டுருந்தேன். அப்புறம் 3 பண்ணாங்க. அப்புறம் கடைசி இப்போ 1 லிட்டருக்கு வந்துருக்குது. 1 லிட்டர் நம்ம கிடைக்காது. நம்ம இல்லாதவங்களுக்கு, கேஸ் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான். நம்ம கேஸ் இருக்கிறவங்களுக்கு சீமனையே முழுசு கட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் இது இல்லை. இது நல்லா வறுத்துக்குச்சு. இப்போ இதெல்லாம் ஒட்டுக்காக போட்டுக்கலாம். அரிசி என்னங்கண்ணே ஊத்துறாங்க. 1 லிட்டர் ஊத்துறாங்க. யார் வீட்டுல சிலிண்டர் இல்லையோ அவங்களுக்கு மட்டும் மட்டும்தான் 1 லிட்டரு.
ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்து மண்ணெண்ணெய் வாங்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மண்ணெண்ணெய் வாங்கி பல வருஷம் ஆகுது. மண்ணெண்ணங்கிறதே இப்ப கிடையாது. மண்ணெண்ணெய் தேவையும் இல்லை இல்லை இப்போ. அப்ப எல்லாம் வந்து விளக்கு பத்துவோம். இப்போ வந்து அம்மா இது வந்துருச்சு, பேட்டரி லைட் வந்துருச்சு. இப்பெல்லாம் அது வந்துருச்சு. இப்ப எல்லாமே கரண்ட்ல வந்தங்காட்டி இப்ப நமக்கு மண்ணெண்ணெய்க்குலாம் வேலை கிடையாது. இந்த அளவு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் மண்ணெண்ணெய் தேவைதான். அதே கடையில வச்சு வேலை கொடுத்து பெயிண்டருங்களா வாங்கி வந்துருவாங்க. ஆமா இதெல்லாம் என் அம்மாட்டு காலையில 7 மணிக்கு 6 மணிக்கே கொண்டு போய் ரேஷன் கடையில லைன்ல நிக்க வச்சுட்டு வந்துடும். ஆமா அப்படி என்ன பண்றது? நானும் காலையில 11 மணி வரைக்கும் நின்று 10 மணிக்கு மேலதான் சீமனை ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு 5 ரூபா காசு தரேன் எனக்கும் வாங்கி கொடு, 5 ரூபா காசு தரேன் எனக்கும் வாங்கி கொடுன்னு அந்த ஆன்டிஸ் எல்லாம் வந்து என்னை ஏமாத்தி நிறைய பேர் என்ன அந்த மாதிரி வாங்க வச்சிருக்காங்க. ஏங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் லைன்ல நிக்கணும். 5 ரூபா கொடுப்பாங்க. ஆமா அதுவும் 5 ரூபா காசா கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல இருந்து தாகமா இருக்குன்னு ஏதாச்சும் பிஸ்கெட் பாக்கெட் அதெல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, இந்த தம்பி இந்த பிஸ்கெட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. புது பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? புது பையன் வெள்ளையும் தூங்குவான். அதனால முழிக்க பால் குடிச்சிட்டு பப்புக்குன்னு கத்திட்டே தான் தூங்கிட்டு இருக்கிறான். கத்துனா சுழுப்பு வாங்குவோம். கத்தி பழகிட்டு இருக்குமா? இல்ல இப்ப இன்னொரு வெளியே சின்ன நாய் இருக்குல்லைங்களா, அதுதான் கத்துது. நான் இந்த நாய் நினைச்சிட்டு இருந்தேன். வெளியே போய் பார்த்தா இந்த சின்ன நாய் 3 நாய் இருக்கு, அது கத்திட்டு இருக்கு. அது இப்பதான் அதுக்கு அந்த வாயே ஓப்பன் ஆகுது குழந்தை. நீங்க பாருங்க, புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி. நீ போன வீடியோக்கு மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சல, அப்ப வந்து புளிய ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கமெண்ட் வந்து இருந்தது. ஸோ நான் உங்க கமெண்ட் எல்லாத்தையுமே படிப்பேன். அம்மாட்ட சொல்லிட்டு அம்மாவும் வந்து கழுவிட்டு அந்த தண்ணிக்கே ஊற்றிட்டு இப்போ வேற தண்ணி ஒரு கழுவி ஏன்னா தூசெல்லாம் ஒட்டி இருக்கும்ல, அதனால நைஸா நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டு நைஸா அரைச்சுக்கணுமா? நைஸா அரைக்கணும். நைஸா அரைச்சு ஒரு டைலாக் சொல்லுவே. என்ன நைஸா சந்தன மாதிரி சந்தனமாட்டம் அரைக்கணும். சந்தனமாட்டம் நைஸா அரைச்சா சந்தனமாட்டம். இதுவே கொரன்னு அரைச்சா துப்பி துப்பியா. திப்பியா எங்க ஊர் லாங்குவேஜ். எனக்கு 2 சுடுமே. உனக்கு தெரியுமில்லம்மா, நான்லாம் எரிமலை குழம்புலயே சோத்த பிணைஞ்சு சாப்பிடுவேன். எரிமலை குழம்புல சோறு போட்டு திங்கிறது இல்ல, நம்ப பிடிச்சி அங்க தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. இப்ப எண்ணெய் ஊத்திக்குவோம். இந்த காயை வந்து இன்னைக்கு கொஞ்சம் வளைக்குட்டு தான் இந்த இதை எடுத்து ஊத்த போறேன் நானு. இதுவே நீ எல்லாம் ஸ்கூலுக்கு என்ன குழம்பு கொண்டு போவ? செஞ்சுக்கிட்டு போங்களே, இந்த மாதிரி மொச்சக்கட்டை குழம்பு, சுண்டல் குழம்பு, அப்புறமா லெமன் சாப்பாடு, தயிர் சாதம், புளி சாதம். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுவாங்க கேட்டுக்கா. நீயே சொல்லுவான். அவன் எரிமலை குழம்பு தான் சோறு கொண்டு போவான் காலேஜ் போகும்போது டெய்லியுமே. எரிமலை குழம்பு. ஆமா நெருப்பு குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் காரம் அதிகமா போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். எரிமலை குழம்பு யார் வச்சுருந்தா? மம்மியே செய்வேன். ஆமா ஒரு 5 ஸ்கூல் தூக்கி போட எரிமலை குழம்பு பின்னாடி எப்பயுமே கபகபன்னு எரியும். அதாவது அது பார்த்தா எரிமலை குழம்பு. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். எவ்வளவு வெங்காயம் எவ்வளவு தக்காளின்னு சொல்லவே இல்லை பத்தியா? 3 தக்காளி சின்ன வெங்காயம் வந்து 50 கிராம் சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வதக்கிக்கலாம். இது பாருங்க வதக்கிட்டாச்சு. இந்த சாந்து நம்ம இதில் எடுத்து வச்சுக்குவோம். அரைச்சி வச்சாமா இதை அவங்க நம்ம பிடிக்கும். நம்ம ரோபோ சங்கர் அவங்க கல்யாணத்துக்கு கூட நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சென்னையில அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியல, அதனால உள்ளூரா தான் போயிருக்கோம். அங்கேயே கண்டிஷனா போயிருக்கோம். கூட ஒரு நாள் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க பொண்ணுமே நம்மள பாப்பாங்கம்மா. ஆமா அவங்க பொண்ணு பேர் என்ன ஜிவி? இந்திரஜா. அவங்களும் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அந்த அக்கா நம்ம வீடியோ எல்லா வீடியோவுமே பார்ப்பாங்க. சென்னை போறோம் இந்த அக்கா வீடு. அன்னைக்கு நாங்க இதுக்கு போயிட்டு வந்தோம்ல சென்னைக்கு, அந்த அக்கா ஃபோன் பண்ணி என் தம்பி சென்னை வந்திருக்க எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வந்து நம்ம அவர்கடை வேவிச்சு அவர்கடை எடுத்து ஊற்றிக்குவோம். தண்ணி கொஞ்சம் சாய்ச்சிக்கிறேன். தண்ணி வேணும் தான். அவர்கடை போட்டு தண்ணிக்கிறோம். இது பாருங்க அவர்கூட தண்ணியோட நான் ஊற்றுறேன். எனக்கு காய் வேணும்னா அதுக்கு தண்ணி வேணும். அதுக்கோசரம் அடுத்து எப்பமா சென்னைக்கு போறோம்? அடுத்த மாசம் போறோம். எதுக்கு? எனக்கு மே மாசம் லீவ் வரும். அப்படியா? 5 நாள் லீவ் விடுவாங்க. அப்பவே ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். குழம்புல கண்டிப்பா. எனக்கெல்லாம் சென்னைனா ரொம்ப பிடிக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்குவோம்.
இல்லை உப்பு போடலதான் நினைக்கிறேன், எதுக்கும் டேஸ்ட் பண்ணி. இந்த நாடகத்தெல்லாம் வந்துட்டு பாக்கியலட்சுமி நாடகத்துல சமைக்கும் போது நான் கொஞ்சம் போட்டுறேன், நாங்க அக்கா நீங்களும் போட்டீங்களா? நான் வந்துட்டு டீ கொதிச்சிட்டு இருந்துச்சு, சரி உப்பு போட்டு சக்கரை போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சக்கரை போட்டுட்டு சரி இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டும் எல்லாம் கரையிட்டுன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன். மறுபடியும் அம்மா டீ குடிச்சிட்டு என்ன சக்கரை அதிகமா போட்டேனா அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு அம்மாவும் போட்டிருக்காங்க நானும் போட்டிருக்கேன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு ஆள் கைப்பாட்டு எல்லாம் பக்கத்தால சொல்லிக்கணும் ஆளுக்காள். நாங்க இது மாதிரி நம்ம ஈரோட்டில் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் கடைப்படுவாங்க. ஒரு 2 மாசமா ரோட்ல கடைப்படுறது தடை பண்ணிக்கிட்டாங்க, அதெல்லாம் போடல மறுபடி போட ஆரம்பிச்சாங்களாமா. நான் இது மாதிரி 30 ரூபாய்க்கு வாங்கினேன், 30 ரூபா தான் இது. அப்புறம் சின்ன சின்ன குண்டா வாங்கினேன். டிவியில வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பெரிய பெரிய பாத்திரமா நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க. நான் வந்து நம்ம வீட்டுல பாத்திரம் பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாரும் அந்த குண்டா பார்த்து 500 ரூபா வரும் 600 ரூபா. ஆமாங்க அதுலயே கொடுத்தாங்க, நல்ல கொடுத்தாங்க. அந்த வாட்டர் தான் நான் எடுக்கிறேன், வாட்டர் வந்து எனக்கு பிடிக்கல. அதுல யாரு வாட்டர் கிடைச்சிருக்கிறது இந்த மாதிரி வெறும் 20 ரூபா தான். நல்லா வெயிட்டா ஹெவியா இருக்குது எல்லாமே. 20 ரூபாய்க்கு மோசம். இதே கடையில வாங்கினா 50 ரூபா போடணும். ஒரு குண்டானே 50 ரூபா வரும். ஒரு குண்டானே 50 ரூபா வரும். ஒரு குண்டா 50 ரூபா போடுங்க. அப்புறம் இந்த கப்பு வாங்க பத்தியில என்ன விலைக்கு வாங்கணும்? ஆமா டிமார்ட்ல ஒரு கப்பே 75 ரூபாய்க்கு வாங்கணும். 20 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 2 டம்ளர் வாங்கினேன். மொத்தமாவே எனக்கு 95 ரூபா தான் ஆச்சு. 100 ரூபா கூட எனக்கு கவலை. உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? எங்க வீட்டுல நல்லா இருக்குன்னு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்து எங்க அம்மாவுக்கு வந்து பாத்திரம் தெரியல, பக்கத்து வீட்டுல காமிச்சு இது 500 ரூபா வருங்க 200 ரூபாய்க்கு எங்க வாங்கினீங்க சொல்லி கேட்டாங்களாமா. அடுத்த வாரம் எல்லாரும் போவாங்கன்னு நினைக்கிற ஒரு படை எடுத்துட்டு எல்லாரும். ஆமா இந்த கரண்டி 10 ரூபா. ஒரு நார்மல் ஒரு ஸ்பூன் கரண்டியே 10 ரூபாய் கிடைக்காது. இது எவ்வளவு பெருசு இருக்கு. டம்ளர் 10 ரூபா ஒவ்வொன்னு. இந்த டம்ளர் ஒண்ணுதான் இருக்கு. எனக்கு இந்த வரி வரியா இருந்தாலும் நம்ம பிடிச்சது ஒண்ணுதான் இருந்தது. அதான் சரி அது ஒண்ணு சாதா டம்ளர் ஒண்ணு. டம்ளர் நல்லா இருக்கு. நல்லா காய் நல்லா வெள்ளட்டு புளி ஊற்றணும். புளி கரைச்சிட்டு வந்துடுறாங்க. நீ தேங்காய் உடச்சி தருவல, தேங்காய் உடச்சி குடிச்சு அருமால சாட்டி கொடுக்கணும். அருமால சொன்னதான் பூக்குமா போடுறது நல்லா இருக்கும். அது வந்து கதவு ஜன்னலுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது. இப்போ அதுக்கு வந்து வேலை செஞ்சுட்டாங்க. தண்ணி ஒரு வாட்டர் ஜக்கு இருக்கும்ல, ஜக்கில் பிடிச்சி பாருங்க. நம்ம ரூம்ல வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரூமோடைய கதை வந்து சுத்தமாக லாக் பண்ணவும் முடியல, திறக்கவும் முடியாது. இப்போ அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அம்மா வந்து தேங்காய் உடைக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. தேங்காய் வந்து நான் எப்படி அழகா ப்ராப்பரா வட்டமாக உடைக்கிறதுன்னு சொல்லி தரேன். அது சுற்றி இருக்கிற எல்லா நாரையுமே எடுத்துடணும். இந்த சைட்ல எல்லாம் நார் இருந்துச்சுன்னா அது கோணையா போகிறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த டைரக்டா போகாது. சரி உடைச்சிடலாமா? கழுவிட்டு உடைச்சா ரவுண்டா வரும். கழுவ தேவையில்லையே, ஈரம் பண்ணிட்டு உடைச்சா ரவுண்டா உடையும். சரி இப்போ ஈரம் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தேங்காயை கழுவிக்கலாம். கழுவிட்டு ஸோ இது எல்லா தேங்காய்க்குமே இந்த மாதிரி லைன் இருக்கும். 3 லைன் 4 லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை பார்த்து கரெக்டாக சென்டர் வச்சு 3 அடிதான். ஒவ்வொரு லைன்லையும் கரெக்டாக அந்த நேராக அடிக்கணும். 2. ஸோ இங்கே பாருங்க கொஞ்சம் தான் பிசிறு தட்டி இருக்கு. மற்றபடி வந்து நல்லா ப்ராப்பராக அழகாக வந்துருச்சு. மாதிரி நம்ம அடிக்கடி உடச்சிக்கிட்டே இருந்தால் ட்ரெயின் ஆயிடலாம். பாருங்க சூப்பராக காய் நல்லா வெந்துருச்சு. குழம்பு தண்ணி குழம்பு கூட கெட்டி ஆகி போச்சு. இப்போ இதுக்கு வந்து புளி ஊற்றிக்கிறாங்க. புளி கரைச்சி வச்ச புளி வந்து நம்ம புளிப்பு தேவை, நமக்கு தேவையான புளிப்பு நம்ம ஊற்றிக்குவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். இன்னைக்கு வந்து நான் திருப்பி தான் போடுவோம். அப்படி திருவி எப்படி போட்டுக்கிறதா? போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்கண்ணே. நாங்கள் ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு ஒரு நல்லா கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி. நல்லா கொதிக்கிட்டு ஒரு தாளிச்சு ஊற்றிட்டோம். கல்யாணி வீட்டுக்கு குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் நம்ம சேர்ந்து. எங்க வீட்டுல கல்யாணம். எனக்கு பொண்ணு பார்க்க போறோம். இப்பறதே பொண்ணு பார்த்தா பார்த்து வச்சுக்குவோம். ஆமா பார்த்து வச்சுக்க போறோம். சின்ன குழந்தைங்க அவனுக்கு போய் இப்படி ஏங்க கல்யாணம் பண்ணீங்க? அவனுக்கு இன்னும் ஒழுங்கா எந்திரிச்சு நடக்க கூட தெரியல. ஒண்ணு கூடவே தெரிஞ்சு வீட்டுக்குள்ளாரே ஒண்ணு கூட சுத்திட்டு இருக்காங்க. தாளிக்கிறது எப்பயும் போல கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிக்கிறதானேங்கம்மா? எக்ஸ்ட்ரா ஏதாவது போடுவாங்க? எக்ஸ்ட்ரா வரமிளகா 2 முழு மிளகாய் அப்படியே போட்டு தாளிச்சு ஊத்துவோம். அதுதான் ஹைலைட். அது போட்டாதான் குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமான அந்த டேஸ்ட் கொடுக்கும். பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். காரமெல்லாம் கரெக்டாக இருக்குண்ணே. போதும் நல்லா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தாளிச்சு விட்டு அடுப்பு அமைச்சிக்கிறேன். குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்துச்சு குழம்பு. பாருங்க கெட்டியே நல்லா இருக்குது. இது கூட வந்து நம்ம
கொத்தமல்லி இலையை போட்டு அப்படியே கொத்தமல்லி சாறு மாதிரி போட்டு அப்படியே இறக்கி வச்சு தாளித்து எடுத்து ஊற்றினா குழம்பு ரெடி. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. எண்ணெய் கடிச்சுங்க. கருவேப்பிலை போட்டு இது வந்து வரமிளகா ஒரு 3 வரமிளகா ஒரு கருவேப்பிலை கப்பு குழம்பு வீட்டில் வாசமையாக இருக்குது. ரசம் நைட்டு தான் வச்சேன். ரசம் இருக்கிறால ரசம் வைக்கல. இவ்வளவுதான். இதுக்கு மேலே டூட்டி கிளம்பலாம். அப்புறம் பார்ப்போம். நாளைக்கு சந்திப்போம் நம்ம. Few moments later. என்னம்மா எல்லாம் ரெடியா? அதான் ரெடி கிடையாது. நாளைக்கு கிளம்புறது தான் வேலை ரெடி. எல்லாம் ஜாலியாக அவங்க உட்காந்துட்டு இது அந்த இது பேர் என்ன டேபிள் பேர்? ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அழகா ரெடி ஆகிட்டு இருக்க. ஆமாம். எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அந்த சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா உட்காந்துட்டு ரொம்ப கீழே எனக்கு ஹைட் கால் ரொம்ப மடக்கி வச்சு உட்கார மாதிரி இருக்கு. ஹைட் அம்மாவுக்கு கரெக்டாக இருக்கு. சரியா இருக்குது. அம்மா ஹைட்டு கரெக்டாக இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. உன்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் எப்பமா போடலாம்? உன்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் போடலாம். எப்போ நாளைக்கு கொடுத்தோம். ஒன்றும் அப்படிலாம் ஒரு பெரிய இதாக வச்சுருக்க மாட்டேன். இருக்குது எல்லாமே கிடையாது. என்னோட பாட்டில் பார்க்கணும். இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு அம்மாக்கே தெரியலையே. தெரியல. அந்த அங்கிருந்து கொண்டால வச்சிருக்கிறேன். மேல பாருங்கம்மா, நீங்க சாதிச்ச சாதனைகள் எல்லாம் வரிசையாக்கு ரெண்டு அவார்டு இந்த ஊர் அவருக்கு அந்த காத்திர மாட்டதான் கொஞ்சம் வச்சுட்டியா? அது அங்க டீ ஸ்டாண்ட் மேல இருந்துச்சு. இதெல்லாம் அழகா நம்ம டிவி யூனிட் போட்டதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இங்க இருக்குது. நம்ம முன்னாடி அந்த டிவி யூனிட் போட்டோம்னா அழகா இது எல்லாமே வச்சுக்கலாம். தெரியலையே. ரேவதி வந்து இது பண்ணி எங்க வீட்லயும் இருக்குங்க, அப்படிதாங்க தண்ணி போகும், புதுப்பானை அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு ஆடியோ அமைச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் ரேவதி எங்க எங்க எங்கன்னு கேக்குறீங்க. ரேவதி வந்து அங்க இருக்கிறதுனால வர முடியல. இப்ப வீடியோல டீச்சர் ஆயிட்டாங்க. பசங்க பெரிய ஆயிட்டாங்க. ஸ்கூல்ல அனுப்பணும். அவ்வளவு டீச்சரா போறேன். அதான் இப்ப அதெல்லாம் கையில பிடிக்க முடியாதுங்க. அதனால பார்க்க முடியாது. என்னைக்காச்சும் வீடியோக்குள்ள வருவா. நம்ம வீட்டு வெள்ளையே கடிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ட்டு இந்த மாப்பை உட்காந்து கடிச்சிட்டு இருக்கு. டேய் இல்லையா? ஏய் வாடா, கூப்பிடுறேன். இங்க பாருங்க, மதிக்கவே இல்லாம அவன் பாட்டுக்கு போறான். டேய் அந்த நண்டு தான் இருக்கு. இந்த நண்டு சரியில்லை. ஏய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். பாரு விளையா பாருங்க. வந்து நம்ம பழைய வீட்டுக்கிட்ட இருந்து தான் பிடிச்சிட்டு வந்தோம். காசு கொடுத்துலாம் வாங்கலாம். அம்மா காசு கொடுத்து வாங்கலாம் விட மாட்டாங்க. பழைய வீட்டுக்கிட்ட இருந்து தான் பிடிச்சிட்டு வந்தோம். இவனுக்கு இன்னும் பேர் வைக்கல. ஏதாச்சும் நல்ல பேராக இருந்தால் சொல்லுங்க. நல்லா ஸ்டெடியாக வச்சு பிடிக்கும். அவன் எதுக்கு அப்படி வச்சான்னு தெரியலையே. சாப்பாடு இன்னைக்கு தான் வச்சிருக்கோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் நாள் இப்போ தான் சாப்பாடு ஆனால் வச்சிருக்கோம். பால் மட்டும் தான் இருக்குது. சாப்பிடல. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் நாய் வளர்த்துறதுனால என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு அவ்வளோக்கும் தெரியல. வெறும் பாலில் சாப்பாடு கலந்து வச்சுருக்கோம். மெயினாக மோர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மோர் கொடுத்தா முடி கொட்டுமாம்மா. ஆமாம், சரி பால் கொடுப்போம். பால் மட்டும் நல்லா குடிச்சு நல்லா புசு புசுன்னு பெருசாயிரும். சீக்கிரம் நாளைக்கே பெருசானா ஜாலியாக இருக்கும். விளையாட கூட சின்னதாக இருக்கிறனால விளையாடவே முடியல. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. காலத்தில் என்னென்ன வேலை செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்கள் என்ன பண்ணுங்க, அம்மா கைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. டாட்டா பாய் சியூ. வாங்க நம்ம வீட்டில் அவரைக்கொட்டை குழம்பு சாப்பிடலாம். சுவையான கல்யாண வீட்டு அவரைக்கொட்டை குழம்பு தான் இன்னைக்கு நம்ம வீட்டில். ஓகே.